స్పీడ్ పొంగో. ఈ డబ్బు సరిపోతుంది కదరా? ఆటో కోసం ఆడు వెళ్ళాడు, ఇంకా రాలేదేంట్రా? అయ్యా ఆటో వచ్చిందయ్యా. వచ్చేసిందా? రండి పట్టండి. పట్టండి. ఇదిగో రంగమ్మావు, ఇప్పుడు దాకా పిల్లోడు ఉన్నాడే, ఎక్కడికి తీసుకుపోయారో? ఇప్పుడే ఆటోలో టౌన్ ఆసుపత్రికి వెళ్లారు. అట్నా? என்னையா சொல்லுது? இப்பதான் டவுன் ஆஸ்பத்திரி போறாங்களா? அப்படியே உடனே கிளம்புங்க, வாங்க போலாம். ஏய் வாங்கடா. ஏய் எட்ரா வண்டியே. வா வா சீக்கிரம் ஏறு. எடு எடு வண்டி எடு. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி ஒருத்தர் இருந்தா ஏன் செல்வம் மாதிரி நல்லவங்க வாழ்க்கையில விளையாடணும்? நான் ஒரு தடவை வார்த்தைக்காக கூட பிறந்த பொறப்புன்னு சொன்னேன். அந்த ஒத்த வார்த்தைக்காக வாசு அவருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருந்தாலும் ரேவதி வாழ்க்கைக்காகவும் அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் மறந்துட்டு வாசுவ மன்னிச்சு திருந்த வச்ச நல்ல மனுஷன். அவருக்கு இப்படியா ஒரு முடிவு வரணும்? செல்வம் மாமா மாதிரி அர்ச்சனா அக்காவும் ரொம்ப நல்லவங்க. நல்லவங்க வாழ்க்கையை கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறானோ? பணம் சம்பாதிக்கணும், வசதி வாய்ப்போட வாழணுங்கிறதுக்காக யார் யாரோ எப்படி எப்படியோ வாழ்றாங்க. நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு மனசாட்சி இல்லாம வாழ்றவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. ஆனா செல்வம் மாமா உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ந்து முன்னுக்கு வந்தவர். அப்படி வாழ நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் ஒரு உதாரண புருஷன். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு முடிவா? பாவம் அர்ச்சனாக்கா எத்தனையோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்பதான் நல்ல விதமா வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள அவங்க வாழ்க்கை இப்படி அஸ்தமனம் ஆயிடுச்சு. எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்து இப்படி செல்வம் மாமாவை பறிச்சுக்கிட்டதுக்கு பதிலா அவங்கள கஷ்டத்திலேயே வச்சிருந்திருக்கலாமே. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. இல்லைண்ணே, அது நம்ம தொழில் விஷயம். பரவாயில்லடா, சொல்லு. அண்ணே, திண்டுக்கல்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கு. நார்த் மெட்ராஸில் 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியில் சிக்கல் இருக்கான். அதை நல்ல விதமாக முடிச்சு கொடுத்தா நமக்கு 50 லட்ச ரூபா கமிஷன் தர்றதா சொல்கிறாங்க. அண்ணே, நான் போய் இடத்த பார்த்துட்டு வந்தேன். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா தான். நீங்கள் வந்து பார்ட்டியை பார்த்து பேசினா முடிஞ்சிடும்ண்ணே. சொல்லையே 50 லட்ச ரூபா கிடைக்கும்ண்ணே. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. என்னென்ன சொல்கிறீங்க? எவ்வளவு பெரிய அமௌண்ட்டு. நீங்கள் 2 நாள் உட்காந்து பேசினா மேட்ரு முடிஞ்சிடும்ண்ணே. இனிமே அப்படி ஒரு தொழில் வேண்டாம், அதில் கிடைக்கிற வருமானமும் வேண்டாம். என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? இது நானா எடுத்த முடிவு இல்லடா. என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சதே அந்த செல்வம் தான். செல்வமா? ஆமாண்டா, உனக்குத்தான் நல்லா தெரியுமே செல்வம் எப்பேற்பட்ட மனுஷன். நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம்னு வாழ்ந்த தங்கமான மனுஷன். அந்த நல்ல மனுஷனுக்கே கடவுள் இப்படி ஒரு முடிவு கொடுத்துட்டாரு. நம்ம முடிவெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குடா. தெரிஞ்சோ தெரியாமையோ இவ்வளவு காலம் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். நிறைய பாவங்களை பண்ணிட்டோம்.
தப்பான தொழில வர ஒரு ரூபா கூட இனிமே நமக்கு வேண்டாம்டா. சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேண்ணே. நீங்க மனசு மாறி இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. செல்வம் மாமா உயிரோட இருக்கும்போது எத்தனையோ பேரோட மனமாற்றத்துக்கு காரணமா இருந்திருக்காரு. ஆனா அவரை செத்ததுக்கு அப்புறமும் உங்க மனசை மாத்திருக்காரு பாத்தீங்களா? அதான்ப்பா செல்வம் மாமா. ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். செல்வத்தோட ஆத்மா சாந்தி அடையணும்னா செல்வத்தோட பேர்ல நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சாகணும். நான் இனிமே பழைய தொழிலுக்கு போக மாட்டேமா. ராணி, உங்க அண்ணனோட இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு முடிவு வந்து நினைச்சு பார்க்குறப்போ எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கு. உங்க அண்ணனை நினைச்சு இப்படி அழுதுட்டே இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கே வேதனையா இருக்கு ராணி. என்ன பண்றது? எதிர்பாராத துக்கமும் தீவிரமும் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்துட்டு தான் இருக்கு. நடந்ததையே நினைச்சு யாரும் முடங்கி போறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில மனசை தேத்திக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியதுதான். இங்க பாரு, நீயும் மனசை தேத்திக்கிட்டு அழுகையை நிறுத்து. இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காருது? கண்ணை தொடச்சுக்கோ, எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். புரிஞ்சுக்க ராணி, நடந்து போச்சு. நீ இப்படி சாப்பிடாம அழுதுட்டு இருந்து என்ன ஆக போகுது? வா, வந்து சாப்பிடு. வேண்டாம், விட்டுருங்களேன். என்னையே தொந்தரவு பண்றீங்க. இந்த வீட்டுல ஆடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? என் அண்ணா எனக்கு சாமி மாதிரி. அவரோட இழப்புல இருந்து என்னால மீளவே முடியாது. தயவு செஞ்சு என்ன தனியா விடுறீங்களா? உன்னை போய் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? ராணி சாப்பிட வரலையா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாப்பா. பெரிய இவ மாதிரி அழுதுட்டே இருக்கா. அவளை யாரால சமாதானப்படுத்த முடியாது. ஏண்டா, அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கும்போது நீ பக்குவமா பேசி ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வரதை விட்டுட்டு இப்படி அவசரப்பட்டா எப்படி? என்னால அப்படி இறங்கி போயெல்லாம் பேச முடியாது. நீ வேணா போய் பேசு. சரி விடு, நம்ம போய் ஆறுதல் சொல்லி கூட்டு வருவோம். இப்போ இதை பாருமா, உன் வேதனை எங்களுக்கு புரியுது. உங்க அண்ணன் செத்ததை உன்னால நிச்சயமா தாங்கிக்க முடியாதுதான். அதுக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படி பட்னியா இருந்தா உங்க அண்ணன் திரும்பி வந்துருவா போறாரு. போனவங்களை நினைச்சு அழுது இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு இருந்தா எப்படிமா? நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? உங்க அண்ணன் சாவுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த வீட்டுல சமைக்கல, யாரும் சாப்பிடவும் இல்லை. இப்பதான் நான் சமைச்சிருக்கேன். நீ சாப்பிடாம இருக்கும்போது எங்களால எப்படிமா சாப்பிட முடியும்? நீ அழுதுகிட்டு இப்படி சாப்பிடாம இருக்கும்போது எங்களால் மட்டும் எப்படிமா சாப்பிட முடியும்? தயவு செய்து புரிஞ்சுக்கம்மா. சாரி மாமா, என்னால நீங்க எல்லாரும் பட்னியா இருப்பீங்கன்றத நான் யோசிக்காம விட்டுட்டேன். என் அண்ணன் என்கிட்ட சொன்ன மாதிரி நம்மால மத்தவங்களுக்கு உதவியா இல்லைனாலும்
உபத்திரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்திருக்காரு. நான் எப்பவுமே ஒரு பேச்சை மீறினது கிடையாது. அவர் வார்த்தைக்காக நான் வரேன். வாமா. మైకమే ఏమీ లేదు, వార్డులో అడ్మిట్ చేయండి. ఓకే. మైకం పోవడానికి ట్రీట్మెంట్ ఓకే, చేద్దాం. డాక్టర్. అలాగే తీసుకెళ్ళండి. ఏం భయపడొద్దు, త్వరగానే లెగిస్తారులేండి. ఓకే. జాగ్రత్తగా చూసుకో. నేను బయటికి వెళ్ళి భోజనం తీసుకొస్తాను. సరేనా? త్వరగా రా. அண்ணா அப்படியே நேரா போயிட்டு இருந்தா அவனை எங்கன போய் தேடுறது? டேய், அந்த பொம்பளை என்ன சொல்லிச்சோ? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கு சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்காது. அப்ப எங்க போயிருப்பாங்க? கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க. வண்டியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு விடுறா. டேய், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரூட் தெரியுமாடா உனக்கு? அண்ணா నాకు తెలుసనా? அண்ணா உனக்கு தெரியுமாண்ணா? ஏய், அப்பா அவன் சொல்ற ரூட்ல ஃபாலோ பண்ணடா. சீக்கிரம் போடா. அண்ணா செல்வம் நிச்சயமா அங்க இருப்பானா? ஏய், அவன் நிச்சயமா இங்க தாண்டா இருக்கணும். ఏమండి, నేను కొంచెం బాత్రూమ్కి వెళ్ళొస్తాను. ఆ బాబుని కొంచెం చూసుకుంటారా? సరే సరే, నేను చూసుకుంటే త్వరగా వచ్చేస్తానండి. எங்கேயும் காணுமே. அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா. తమ్ముడు తమ్ముడు మీ తాతగారు నన్ను చూసుకోమని చెప్పి ఒంటేలికి వెళ్ళాడు. ఇప్పుడే వస్తాడు. కొద్దిగా జాగ్రత్తగా ఉండు బాబు, జాగ్రత్తగా ఉండు. அர்ச்சனா, செத்து போயிட்டான்னு நினைச்ச செல்வம் நெல்லூர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவனே தப்ப விடக்கூடாது. சரிண்ணா. அவன் கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். ஒரு இடம் விடாம தேடுங்க. அவனை விட்டுறக்கூடாது. அவன் நம்ம கண்ணுல இருந்து கண்டிப்பா தப்பவே முடியாதுண்ணே. இன்னைக்கு அவனை தூக்குறோண்ணே. அந்த பக்கம் போ. అన్నా, ఈ ముసలాడే ఆయన హాస్పిటల్ తీసుకొచ్చింది. கூப்பிடுறா அவரே. అయ్యా నమస్కారం అయ్యా. నమస్కారం బాబు. ఏంటి బాబు ఈ పక్క వచ్చారు? మీ వాళ్ళు ఎవరినైనా హాస్పిటల్లో జాయిన్ చేశారా? అది కాదు, మీరు హాస్పిటల్లో చేర్పించారు కదా, ఆయన బంధువులు వీరు. అలాగా, నమస్కారం బాబు. ఇంకను కెలుడా. సరే, ఆయన ఎక్కడున్నారు ఇప్పుడు? ఆయన ఇంకా మత్తులోనే ఉన్నారు. రండి చూపిస్తాను. సరే, సరే. రండి బాబు, రండి రండి. రండి బాబు. నేను బయటికి వెళ్ళినప్పుడు ఇక్కడే ఉండాలి బాబు. ఇంతట్లో ఎక్కడికి వెళ్ళాడో తెలీదు. ఉండండి, ఆయన అడిగి చెప్తాను. ఏమండి, ఇక్కడ ఒక బాబు ఉండాలి కదా, ఆ బాబు ఎక్కడికి వెళ్ళారు? నువ్వు బయటికి వెళ్ళినప్పుడు ఆయనకి స్పృహ వచ్చింది. ఆయన లేచి ఎక్కడికో వెళ్ళాడు. అలాగా? அவன் மைக்கு தெரிஞ்சு எழுந்து போயிட்டானே. அப்போ நம்ம தேடி வந்த விஷயம் கண்டிப்பா அவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இல்லனா அந்த கிழவன் கிட்ட கூட சொல்லிக்காம கொல்லிக்காம எப்பறம் போயிருக்க முடியும்? கண்டிப்பா அந்த செல்வம் இந்த நெல்லூர்ல தான் எங்கேயாவது இருக்கணும். வாங்க போய் தேடுவோம். ஆஸ்பத்திரி முழுக்க சரடை போட்டு சலித்தாச்சு. செல்வத்தை காணுமானே. நிச்சயமா அவன் இங்க தாண்டா எங்கேயாவது இருக்கணும். தேடுவோம், தேடுவோம்டா. சார், அதோ போறா சார் செல்வம்.
பிடிக்கோ மகளா அவனை விடக்கூடாது வா செல்வம் நான் கஷ்டப்பட்டது வீண் போகலே தூக்குடா அவனே